அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் வந்து என்ன சங்க இலக்கிய தகவல்கள், அதாவது என்ன அப்படின்னா பார்ட் 1 வந்து போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்ட் 1 போட்டிருக்கோம். பார்க்காதவங்க வந்து இந்த பார்ட் 1 அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இதோட வந்து முடிஞ்சு என்ன அப்படின்னா 193 கொஸ்டின்ஸ் இதோட வந்து சங்க இலக்கிய தகவல்கள் அப்படிங்கிறது முடிஞ்சு. இதை தொகுத்து வந்து சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு ஒட்டுமொத்தமாகவே தொகுத்து வந்து மறுபடியும் வந்து ஒரு 500 வினாக்கள் வந்து இடம்பெறும். அந்த இது வந்து என்னன்னா பின்னாடி வந்து வரும். அதையும் பார்த்துக்கங்க, ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து வந்துகிட்டே இருக்கும், போடுற வீடியோ வந்துகிட்டே இருக்கும். சங்க இலக்கிய தகவல்கள் பார்ட் 2 பாருங்கள். அறம் பொருள் வீடு, அதாவது என்ன அப்படின்னா அறம் பொருள் வீடு என்ற மூன்றையும் பாடும் நூல் என்ன பார்த்தீங்க அப்படின்னா புறநானூறு. அறம் பொருள் வீடு என்ற மூன்றையும் பாடும் நூல் பார்த்தீங்க அப்படின்னா புறநானூறு. அடுத்து பெண்களின் வீரத்தை கூறும் துறை, அந்த துறை தனியாக இருக்குது. மூதின் முல்லை என்கிற துறை. பெண்கள் டேஸ் நோன்பு இருந்தனர், என்ன அப்படின்னா கைமை அப்படிங்கிற ஒரு நோன்பு வந்து இருந்தாங்களாம். அடுத்தது வீரத்தாயின் நிலையை மூதின் முல்லையில் புகழ்ந்தவர் யார் அப்படின்னா ஒக்கூர் மாசாத்தியார். வீரத்தாயின் நிலையை மூதின் முல்லையில் புகழ்ந்தவர் யார் அப்படின்னா ஒக்கூர் மாசாத்தியார். அடுத்து அடையாள பூ வந்து இருக்குது பாருங்கள். சேரனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா போந்தை, அதாவது என்ன அப்படின்னா பனை என்று சொல்லப்படக்கூடியது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சோழனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர் அப்படிங்கிற பூ, அதாவது அத்தி என்று சொல்லப்படக்கூடியது. பாண்டியனுக்கு வேம்பு, இது வந்து நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். அடுத்து சேர நாட்டு தலைநகரம் பார்த்திங்க அப்படின்னா வஞ்சி தான் வந்து சேர நாட்டு தலைநகரம் என்று சொல்லப்படக்கூடியது. சோழ நாட்டு தலைநகரம் பார்த்திங்க அப்படின்னா பூம்புகார். இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் தான். ஆனால் பொறுத்துக்கிற வந்து இந்த மாதிரிலாம் கேட்கும்போது உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சேர நாட்டு துறைமுகம் வஞ்சி, சோழ நாட்டு துறைமுகம் பார்த்திங்க அப்படின்னா பூம்புகார். பாண்டியன் அப்படின்னாலே நமக்கு மதுரை. எப்போவுமே வந்து பாண்டியன் நம்ம படிச்சிருப்போம், அதனால் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் பார்த்துக்குங்க. அடுத்தது துறைமுகம் பார்க்கலாங்க. அதாவது என்னன்னா சேருடைய துறைமுகம் பார்த்திங்கன்னா முசிறி தொண்டி, அதாவது என்ன 5 நூற்றில் சொல்லப்படக்கூடியது. பார்த்திங்கன்னா சோழனுக்கு வந்து பார்த்திங்கன்னா காவிரி பூம்பட்டினம் புகார் என்று சொல்லப்படக்கூடியது. அடுத்தது பாண்டியன் பார்த்திங்க அப்படின்னா கொட்கை தொண்டி, அதாவது அகராற்று நூலில் வந்து சொல்லப்படக்கூடியது. பல்லவன்னா மாமல்லபுரம், அதாவது மல்லை என்று சொல்லப்படக்கூடியது. இதுதான் துறைமுகங்கள் என்று சொல்லப்படக்கூடியது. அடுத்து 10வது கொஸ்டின். சேர நாட்டு துறைமுகத்தில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா தந்தம், மிளகு, பட்டை, இலவங்கம் என்று சொல்லப்படக்கூடிய பொருட்கள்லாம் வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. அடுத்து 11வது கொஸ்டின் பாருங்கள். வேறு பெயர்கள் என்னென்னு பாருங்கள். சேரன், சோழன், பாண்டியன். சேரன் அப்படின்னா குட்டுவன், கடுங்கோ, வானவன், வானவரம்பன், கோதை, கோக்கோதை, இரும்பொறை, இப்படிலாம் வந்துச்சு அப்படின்னா யார் அப்படின்னா அது வந்து சேரன். அதெல்லாம் வந்து யார் அப்படின்னா சேரன். சோழனுக்கு பார்த்திங்க அப்படின்னா வளவன், கிள்ளி, செம்பியன், கிள்ளி வளவன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இப்போ இதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. வளவன், கிள்ளி, செம்பியன் என்று சொல்லப்படக்கூடியது தான் யார் அப்படின்னா சோழன் என்று சொல்லப்படக்கூடியது. அடுத்தது பாண்டியனுக்கு பார்த்திங்கன்னா செழியன், மாறன், வழுதி, மீனவன், தமிழர் பெருமாள், கௌரியர், பஞ்சவர் என்றெல்லாம் வந்து சொல்லப்படக்கூடியது. பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து என்னன்னா அந்தந்த அரசனுக்குரிய வேறு பெயர்கள் எப்படியெல்லாம் வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிறத டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கு. அடுத்து நெக்ஸ்ட்டுங்க. பாட்டு பாடுபவன் டேஸ் எனப்பட்டான், அதாவது பாட்டு பாடுபவன் டேஸ் எனப்பட்டான் பாணன் என்று சொல்லப்படுகிறது. பாணனுடன் சேர்ந்து பாடும் பெண்ணிற்கு என்ன என்று பேர்? பாடினி அப்படிங்கிற பெயர். அடுத்து 14வது கொஸ்டின் பாருங்கள். கரிகாலன் போர் செய்த இடம் என்னது அப்படின்னா வெண்ணி பரந்தலை. அடுத்தது சேர நாட்டு ஊர் என்ன அப்படின்னா மாந்தை. சேர நாட்டு ஊர் வந்து பார்த்திங்கன்னா மாந்தை. அடுத்தது 16வது கொஸ்டின். நந்தர்களின் ஊர் என்ன அப்படின்னா பாடலிபுத்திரம் என்று சொல்லப்படக்கூடிய ஊர். நந்தர்களின் ஊர் வந்து பார்த்திங்கன்னா பாடலிபுத்திரம். அடுத்தது பல்யானை செல்கெழு கூட்டுவனுக்கு, அதாவது என்ன செல்கெழு அப்படின்னா செங்குட்டுவன், அதாவது கூட்டுவனுக்கு உரியது என்ன அப்படின்னா உம்பர்காடு என்று சொல்லப்படக்கூடியது. உம்பர்காடு அப்படிங்கிறது விடுது. அடுத்து பாரத போரில் சோறு கொடுத்தவன் யார் அப்படின்னா உதியன் சேரல். அடுத்து 19வது கொஸ்டின் பாருங்கள். சோழர்கள் மௌரியர்களை தோற்கடித்த இடம் என்ன அப்படின்னா வல்லம் அப்படிங்கிற இடத்துல வந்து தோற்கடிச்சிருக்காங்க. பாரிக்கு உரியது என்ன அப்படின்னா பரம்பு மலை. இது வந்து 12th பாடப்பகுதியும் கூட வரும். பாரிக்கு உரியது என்ன அப்படின்னா பரம்பு மலை. அடுத்து அது பாருங்கள் 21. பேகனுக்கு உரியது பார்த்திங்க அப்படின்னா பேகனுக்கு உரியது பார்த்திங்க அப்படின்னா பழனி மலை.
ஓரிக்கு உரியது பார்த்திங்க அப்படின்னா கொல்லிமலை. ஓரிக்கு உரியதுன்னு பார்த்திங்கன்னா கொல்லிமலை. ஆய்க்கு உரியது பார்த்திங்க அப்படின்னா பொதிகை மலை. அடுத்தது வேட்டுவனுக்கு உரியது வந்து பார்த்திங்கன்னா கோடை மலை. அதிகமானுக்கு உரியது பார்த்திங்க அப்படின்னா தகடூர். ஏன் அப்படின்னா இவ்வளோ முக்கியமாக எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒருவேளை வந்து உங்களுக்கு இந்த இதில் வந்து பொறுத்துக்கெல்லாம் கேட்டு அந்த மாதிரிலாம் வந்து கேட்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி வந்து படித்து வச்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதிகமானுக்கு உரியது பார்த்திங்கன்னா தகடூர். அடுத்து நன்னனுக்கு உரியது நவீரமலை. இது வந்து 10ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் வரும். அடுத்து கபிலரை ஆதரித்தவர் யார் அப்படின்னா பாரி. கபிலை ஆதரித்தவர் யார் அப்படின்னா பாரி. அடுத்து ஔவையாரை ஆதரித்தவர் யார்? அதியமான். ஔவையார் அப்படிங்கிறது நிறைய டைப்ஸ் இருக்காங்க. இப்போது நம்ம வந்து பிரித்து படித்து வச்சுக்கணும், சரிங்களா? இந்த மாதிரி இப்போ ஔவையார் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து சங்ககால ஔவையார் என்று சொல்லப்படக்கூடியவங்க, சரிங்களா? அதியமான். பெருஞ்சித்திரனாரை ஆதரித்தவர் யார் அப்படின்னா குமணன். பெருஞ்சித்திரனாரை ஆதரித்தவர் யார் அப்படின்னா குமணன். அடுத்து மாங்குடி மருதனாரை ஆதரித்தவர் யார் அப்படின்னா நெடுஞ்செழியன். மாங்குடி மருதனாரை ஆதரித்தவன் யார் அப்படின்னா நெடுஞ்செழியன். அடுத்தது பிசிராந்தையாரிடம் நட்பு கொண்டவன் யார் அப்படின்னா கோப்பெருஞ்சோழன். கோப்பெருஞ்சோழன் வந்து நட்பு கொண்டான். அடுத்தது 32வது கொஸ்டின். அதியமான் மரபினர் கரும்பை தமிழ்நாட்டிற்கு அறிமுகம் செய்தனர் என்று கூறுகிற வரிகள் பார்த்திங்க அப்படின்னா அரும்பெறல் மரபின் கரும்பு இவன் தந்தும். அதாவது இந்த வரி கொடுத்தும் கூட உங்களுக்கு இது எப்படிப்பட்டது அப்படிங்கிறது கேட்கலாம். கரும்பை தமிழ்நாட்டுக்கு அறிமுகம் செய்தனர் அப்படிங்கிறது நான் வச்சுக்கோங்க. அதியமான் இதோடைய யார் மரபு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதியமான் மரபினர் அப்படின்னு வச்சுக்கணும், சரிங்களா? அரும்பெறல் மரபின் கரும்பு இவன் தந்தும். அடுத்தது அதியமானுக்காக தொண்டைமானிடம் தூது சென்றவர் யார் அப்படின்னா ஔவையார். அதியமானுக்காக தொண்டைமானிடம் தூது சென்றவர் யார் அப்படின்னா ஔவையார். கோப்பெருஞ்சோழனுக்காக அவன் மகனிடம் தூது சென்றவர் யார் அப்படின்னா புல்லாற்றூர் எய்ச்சியனார். முழுக்க இது வந்து என்னம்னா தேவிரா தமிழ், அதாவது என்னம்னா தமிழ் களஞ்சியம் அந்த புக்கில் வந்து நம்ம எடுத்துருக்கோங்க. வரி மாறாமல் எல்லாத்தையுமே வந்து எடுத்து கொடுத்துருக்கோம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும் இடையே தூது சென்றது யார் அப்படின்னா கோவூர் கிழார். நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும் இடையே தூது சென்றவர் யார் அப்படின்னா கோவூர் கிழார். அடுத்து 36வது கொஸ்டின் பாருங்கள். கண்ணகிக்காக பேகனை பாடியவர்கள் யார் அப்படின்னா அரிசில் கிழார், கபிலர், பரணர், பெருங்குன்றூர் கிழார். அரிசில் கிழார், கபிலர், பரணர், பெருங்குன்றூர். யாருக்காக? கண்ணகிக்காக பேகனை பாடியவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள். அடுத்தது இளங்கோவணனின் மனத்தை மாற்றியவர் யார் அப்படின்னா பெருந்தலை சாத்தனார். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். சேரனுக்கும் சோழனுக்கும் நடக்கவிருந்த போரை தடுத்தவர் யார் அப்படின்னா முடமோசியார் அப்படிங்கிற புலவர். அடுத்து 39வது கொஸ்டின் பாருங்கள். கலாத்தலையார் என்ற புலவரை பாடியவர் யார் அப்படின்னா கபிலர். கலாத்தலையார் என்ற புலவரை பாடியவர் யார் அப்படின்னா கபிலர். கபிலரை பாடிய புலவர் யார் அப்படின்னா நப்பசலையார். கபிலரை பாடிய புலவர் யார் அப்படின்னா நப்பசலையார். அடுத்தது பொத்தியர் என்ற புலவரை பாடியவர் யாருன்னா பிசிராந்தையார். பொத்தியர் என்ற புலவரை பாடியவர் யாருன்னா பிசிராந்தையார். மோசி என்ற புலவரை புலவரை பற்றிய பாடிய புலவர் பெருஞ்சித்திரனார். மோசி அப்படின்னாலே பெருஞ்சித்திரனார் என்ன வச்சுக்கோங்க. அடுத்து 43வது கொஸ்டின்ங்க. மூதின் முல்லை என்பது பெண்களின் வீரத்தை கூறும் ஒரு புறத்துறை என்று சொல்லப்படக்கூடியது. அடுத்தது பாருங்கள். 44வது கொஸ்டின். புறநானூறு காட்டும் 4 பெருந்தெய்வங்கள் என்ன அப்படின்னா சிவன், கண்ணன், பாலதேவன், முருகன். இந்த 4 பெரிய தெய்வம் தான் என்ன அப்படின்னா சிவன், முருகன் அப்படிங்க வச்சுக்கலாம். கண்ணன், பாலதேவன் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு இருவருள் முருகன். இதை வந்து என்ன பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்து இது கொடுக்காம அதையே வந்து ஆன்லைன் பண்ணிட்டேன். இருவருள் முருகன் என்ன அப்படின்னா போர் தெய்வமாகவும் காதல் தெய்வமாகவும் விளங்கினான் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லப்படக்கூடியதுங்க. அடுத்து 46வது கொஸ்டின். பள்ளியாக சாலை, முதுகுடுமி, பெருவழுதி வேள்வி செய்தலை குறித்து கூறும் செப்பேடுகள் என்ன அப்படின்னா வேள்விக்குடி செப்பேடுகள். ரொம்ப முக்கியமான செப்பேடுகள். அடுத்து நெக்ஸ்ட். ஆநெறியை கவர்வோர் சூடும் பூ என்ன அப்படின்னா வெச்சி. ஆநெறி மீட்டல் பார்த்திங்க அப்படின்னா கரந்தை. வெச்சி வந்து பார்த்திங்கன்னா ஆநெறிக்கு உண்டானது ஞாபகம் வச்சுங்க. வெச்சி கரந்தை அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுன்னா ஆநெறியை பற்றி சொல்லப்படக்கூடியது. இது வந்து வெச்சி கவர்தல், கரந்தை வந்து மீட்டல். அடுத்து நெக்ஸ்ட்டு. மண்ணாசை கொண்டு போர் புரிவோர் சூடும் பூ என்ன அப்படின்னா வஞ்சிப்பூ என்று சொல்லப்படக்கூடியது. வஞ்சி காஞ்சி, அதாவது என்ன அப்படின்னா இதை இவன் வந்து தடுக்கிறவன் யார் அப்படின்னா போர் தடுப்போர் சூடும் பூ காஞ்சி. போர் தடுப்போர் சூடும் பூ வந்து காஞ்சி. அப்போ வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி.
அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், மதிலை காப்பர் சூடும்பூ. அதாவது நம்ம மதுரை வந்து அவங்க நாட்டை வந்து காத்துக்கொள்கிறது. அது யார் அப்படின்னா நொச்சிப்பூ சூடி காத்துக்கொள்வார். மதிலை முற்றுகையிடுவார். இவங்க வந்து முற்றுகையிட போவாங்க. அதான் ஒளினை பூ. அதாவது என்ன அப்படின்னா மதிலை முற்றுகையிடுவோர் சூடும் பூ என்ன அப்படின்னா ஒளினை பூ. அடுத்து 53வது கொஸ்டின் பாருங்கள், பெரும்போரில் இருபெரு வேந்தரும் சூடும் பூ என்ன அப்படின்னா தும்பைப்பூ. அதாவது பெரும்போர் 2 வேந்தர்களும் வந்து பொதுவாக சூடப்படக்கூடிய பூ பார்த்திங்கன்னா தும்பைப்பூ. 2 பேரும் இருந்தது. அடுத்த நிலையாமையை கூறும் திணை என்ன அப்படின்னா நமக்கு காஞ்சி திணை. இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின். நிலையாமை குறித்து கூறும் திணை என்ன அப்படின்னா காஞ்சி திணை. அடுத்த 55வது, நடுக்கல்லை பற்றி கூறும் தொல்காப்பிய திணை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெச்சி. வெச்சியில் தான் வந்து சொல்கிறாங்க. நடுக்கல்லை பற்றி கூறும் தொல்காப்பிய திணை பார்த்திங்கன்னா வெச்சி. அடுத்தது, நடுக்கல்லை பற்றி கூறும் புறப்பொருள் வெண்பா மாலையின் திணை பார்த்திங்கன்னா பொதுவியல் திணை என்று சொல்லுவோம். புறப்பொருள் வெண்பா மாலையில் தான் பொதுவியல். இதுவே தொல்காப்பிய திணையில் பார்த்தீங்க அப்படின்னா வெச்சி அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்தது 57, அறவை ஆயின் நினது என திறத்தல் மறவை ஆயின் பேரோடு திறத்தல். யார் பாடிய பாடல்னு பார்த்திங்க அப்படின்னா கோவூர் கிழார் பாடியது. அடுத்து, அறநெறி முதற்றி அரசின் குற்றம் மதுரை இளநாகனார். இதை வந்து ஞாபகிச்சுக்கோங்க, இது அடிக்கடி முக்கியமான வரி. அறநெறி முதற்றிய அரசின் குற்றம் மதுரை இளநாகனார். அடுத்து 59வது கொஸ்டின் பாருங்கள், ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதலும் புதுவது அன்று இவ்வுலகத்து இயற்கை. அதாவது என்ன அப்படின்னா இடைக்குன்றூர் கிழார். அடுத்து, பெரியோரை அயத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனின் இளமே கணியன் பூங்குன்றனார். இது முக்கியமான வரி. பெரியோரை அயத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனின் இளமே என்று சொல்லப்படக்கூடியது யாருன்னா கணியன் பூங்குன்றனார். அடுத்து 61வது கொஸ்டின் பாருங்கள், சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே வேல்வடித்து கொடுத்தல் மேந்தற்கு கடனே களிரி எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்று சொல்லப்படக்கூடியவர் யாருன்னா பொன்முடியார் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு. அடுத்த நெக்ஸ்ட் 62வது கொஸ்டின் பாருங்கள், 9 நாளி உடுப்பவை இரண்டே செல்வத்து பயனை ஈதல். இதெல்லாம் வந்து இப்போ யார் பாடியதுன்னு பார்த்தீங்கன்னா நக்கீரர். யார் அப்படின்னா நக்கீரர். அடுத்து 63வது கொஸ்டின் பார்க்கலாங்க, வாழச் செய்த நல்வினை அல்லது ஆடும் காலை புனைபெரிது இல்லை என்று கூறியவர் யார் அப்படின்னா ஔவையார். கூர்வேல் குவைய மெய்ம்பின் தேர்வென் பாரிதன் பரம்பு நாடே. பாரி பரம்பு அப்படின்னு வந்தாலே வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து கபிலர் அப்படின்னு நாம் வச்சுக்கணும். அடுத்து, எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழின் நல்லனே ஔவையார். அதே ஔவையார் தான் பாடியிருக்காங்க. கீழேயும் ஒரு வரி எழுதியிருக்காங்க, வைதல் எந்தோர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த கால் அன்னோனே என்று சொல்லியிருக்காங்க. அடுத்தது 66வது கொஸ்டின் பாருங்கள், புறநானூற்று நூலை உவேசா முதலில் எந்த ஆண்டு பதிப்பித்தார்? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதாவது 1894 8 9 அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? 1894 கன்ஃபியூஸ் பண்ணி எடுத்துருவாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு, மொத்த சங்க பாடல்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா எவ்வளவு? 2381. சங்க இலக்கியத்தில் மொத்தமாக இடம்பெறக்கூடிய பாடல் எண்ணிக்கை எவ்வளவுன்னா 2381 பாடல்கள் வந்து இடம்பெறுதாங்க. அடுத்தது 68, சங்க இலக்கியத்துள் அகப்பாடல்களில் டேஷ் திணை பாடல்களே மிகுதி. என்ன அப்படின்னா அகப்பாடல்கள் பார்த்திங்கன்னா பாலைத்திணையில் வந்து அதிகமாக இருக்குதாமா. அடுத்து 69வது கொஸ்டின் பாருங்கள், மொத்த புலவர்கள் பார்த்திங்க அப்படின்னா 473. பெண்பால் புலவர் பார்த்திங்கன்னா 30 பேர். அரச குடும்பத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா 31. அடுத்து 70வது கொஸ்டின் பாருங்கள், மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் திருவாதவூர். மாணிக்க வாசகர் பிறந்த ஊர்னு பார்த்திங்கன்னா திருவாதவூரார் அப்படிங்க திருவாதவூரார். அடுத்து 71, புலன் அழுக்கற்ற அந்தணாளன் என்று பாராட்டப்படுபவர் யார் அப்படின்னா கபிலன். ரொம்ப முக்கியமான கொஸ்டினுங்க இதெல்லாம். புலன் அழுக்கற்ற அந்தணாளன் என்று பாராட்டப்பெறுவர் யார் அப்படின்னா கபிலர். புலன் அழுக்கற்ற அந்தணாளன், அதாவது பாருங்கள், இது புலன் அழுக்கற்ற அந்தணாளன் என்று கபிலரை பாடியவர் யார்? பாராட்ட பெறுபவர் வந்து கபிலர். இதுவே புலன் அழுக்கற்ற அதே வரி தான் மாறாமல் என்று கபிலரை பாடியவர் யாருங்க அப்படின்னு கேட்டோம்னா நப்பசலையார். அவர் தான் வந்து பாடியிருக்காரு. அந்த பாட பெறக்கூடியவர் யாருன்னா கபிலர். அவ்வளோதான். சரிங்களா? இது வந்து பொய்யா நாவின் கபிலர் அப்படின்னு சொல்லி போட்டும் சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்கள் 73வது கொஸ்டின்,
நல்லிசை வாய்மொழி கபிலன் என்றவர் யார் அப்படின்னா, நல்லிசை வாய்மொழி கபிலன் என்று சொன்னவர் யார் அப்படின்னா நக்கீரர். வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் என்றவர் யார் அப்படின்னா இளங்கீரனார். கபிலரை வந்து என்னன்னா வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் என்று சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா இளங்கீரனார். அவர் தான் சொல்கிறாருங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு வயங்கு சென்னாவின் என்று தொடங்கி கபிலன் என்றவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெருங்குன்றூர் கிழார். வயங்கு சென்னாவின் அப்படின்னு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பெருங்குன்றூர் கிழார் அப்படின்னு ஆரம்பிச்சுங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பாரி வள்ளலின் அவைகள புலவர் யார் அப்படின்னா கபிலர். பாரி வள்ளலின் அவைகள புலவர் யார் அப்படின்னா கபிலர். 77வது கொஸ்டினில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்கேன், அது வந்து பார்த்துக்குங்க. கிரி கூட்டங்களை பழக்கி நெற்கதிர்களை கொண்டு வர செய்து பஞ்சம் தீர்த்தவர். பாரியின் மகளிரை பார்ப்பாரிடம் அடைக்கலம் கொடுத்தவர். கண்ணகியின் பொருட்டு பேகனை பாடியவர். தினை அளவு போதா சிறும்புல் நீர் என்று அறிவியல் செய்தியை சொன்னவர். 10 பாட்டு 8 தொகை கீழ்கணக்கு என்ற 3லும் இவரது பாடல்கள் உள்ளன. அவர் யார் அப்படின்னா கபிலர். கபிலர் பற்றி தான் முக்கியமான பாயிண்ட்டுங்க இதெல்லாம். இப்படி இந்த பாயிண்ட்டை கொடுத்து கீழே ஆசிரியர் கொடுத்துருவாங்க. பாரியின் மகளிரை பார்ப்பாரிடம் அடைக்கலம் கொடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கபிலர் தான். கண்ணகியின் பொருட்டு பேகனை பாடியவர் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி பார்த்தோம். அடுத்தது திணையளவு போதா சிறும்புல் நீர் அறிவியல் செய்தியை சொன்னவர் யார் தான் இவர் தான். இந்த 3 நூல்களையுமே வந்து இவரது பாடல் வந்து இருக்குதாமாங்க. 10 பாட்டு 8 தொகை கீழ்கணக்கு. கபிலர் ரொம்ப உங்களுக்கு முக்கியமான ஒரு ஆசிரியருங்க. அப்போ பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 78வது கொஸ்டின் வந்துட்டோம். ஊர் பெயரும் மரபு பெயரும் சேர்ந்து பெயர் பெற்றவர் யார் அப்படின்னா ஊர் பெயரும் மரபு பெயரும் சேர்ந்து பெயர் பெற்றவர் யார் அப்படின்னா கோவூர் கிழார். உறையூர் சோழர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நெடுங்கிள்ளி. புகார் சோழன் பார்த்திங்கன்னா நலங்கிள்ளி. அதாவது உறையூர் சோழன் வந்து நெடுங்கிள்ளி, புகார் சோழன் வந்து பார்த்திங்கன்னா நலங்கிள்ளி. அடுத்தது 81வது அரசுரிமை போரில் தோற்று கதவடைத்தவன் யார் அப்படின்னா நெடுங்கிள்ளி. அரசுரிமை போரில் தோற்று கதவடைத்தவன் யார் அப்படின்னா நெடுங்கிள்ளி. அடுத்து 82வது கொஸ்டின் பாருங்கள். அறமாயின் திறக்க மரமாயின் அமர்புரிக இருவரும் வேரல் இயற்கை அன்று தோற்பது நுங்குடி என்று கூறி போரை நிறுத்தியவர் யார் அப்படின்னா கோவூர் கிழார். இப்போ இந்த கோவூர் கிழார் வந்து இவங்களுக்கு நடக்கிற போரை வந்து நிறுத்திருக்கு ஒரு வருங்க. இப்போ நான் வச்சுக்கணும். அடுத்து மலையமான் திருமுடிக்காரியின் குழந்தைகளை கிள்ளி வளவன் யானை காலில் ஏற்றுக்கொள்ள முயன்ற போது தடுத்து நிறுத்தியவர் யார் அப்படின்னா அவரும் கோவூர் கிழார். அடுத்து பாருங்க. சோறும் நீரும் இருமருந்து என்று வாடியவர். வண்டினை அருகாட்பறவை என்று பாடியவர். அதாவது சோறும் நீரும் இருமருந்து என்று பாடியவர். வண்டினை அருங்காட்பறவை என்று பாடியவர் யார் அப்படின்னா கோவூர் கிழார். அடுத்து 85வது கொஸ்டின் வந்துட்டுங்க. ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே என்று கடமையை பாடியவர் யார் அப்படின்னா பொன்முடியார். ஈண்டு புறந்தருதல் என் தலை கடனை என்று கடமையை பற்றி சொல்கிறது யார் அப்படின்னா பொன்முடியார். வரலாற்று செய்திகளை மிகுதியாக பாடியவர் யார் அப்படின்னா பரணர். வரலாற்று செய்தியை வந்து அதிகப்படியாக வந்து பாடியவர் யார் அப்படின்னா பரணர். அடுத்து 87வது கொஸ்டின் பாருங்கள். 15 5ஆம் பத்தில் கடற்பிற கூட்டிய செங்கூட்டுவனை பாடி உம்பட்காட்டு வருவாயையும் அவன் மகன் குட்டுவன் சேரனையும் சேரலையும் பரிசாக பெற்றவன் யார் அப்படின்னா பரணர். அடுத்து பாருங்க. அவ்வை என்பதுக்கு என்ன பொருள் என்பதுங்க தாய். அடுத்து 89வது கொஸ்டின். இவ்வே பீலி அணிந்து என்ற பாடலை பாடியவர் யார் அப்படின்னா ஔவையார். அடுத்து பாருங்கள். இது முக்கியமான வரி, நம்ம அடிக்கடி வந்து டிஎன்பிசிலையும் கேட்கக்கூடிய முக்கியமான வரி தான். பாருங்கள். அணுவை துளைத்து எழுகடலை உட்புகுத்தி குறுக தெரித்த குரல் என்றவர். நீல மணிமிடற்று ஒருவன் போல மண் உலக பெருமை என்று சொன்னது. அதியமான் நெல்லிக்கனியை தந்தபோது ஔவையார் சொல்கிறது. ஔவையார் அப்படிங்கிறதுல குறிப்பிடலைங்க, அதனால் ஔவையார் பாடலாம். சரிங்களா. அடுத்தது 91. தாயோடு அறுசுவைப்போம் தந்தையோடு கல்விப்போம் என்ற பாடல் வரிகள் இடம்பெறும் நூல் பார்த்திங்கன்னா தனிப்பாடல் திரட்டு. தாயோடு அறுசுவைப்போம் தந்தையோடு கல்விப்போம் என்ற பாடல் வரிகள் இடம்பெறும் நூல் பார்த்திங்கன்னா தனிப்பாடல் திரட்டு.
அடுத்து பாருங்க, இதெல்லாம் ரொம்ப 1 மார்க் கொஸ்டின்ஸு. வேலம் உடைத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலைநாடு, சோறு உடைத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சோழ நாடு, முத்துடைத்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டிய நாடு, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து என்று கூறியவர் யார் அப்படின்னா ஔவையார். இதில் வேறு பெயர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா 96வது வேறு பெயர்கள். திருமுருகாற்றுப்படைக்கு வந்து புலவர் ஆற்றுப்படை அப்படிங்கிற இன்னொரு பெயர் வந்து இருக்குங்க. சாதாரண வச்சுங்க, இப்போ திருமுருகன் அப்படின்னு வரும்போது இங்கே புலவர் வந்துடுறாரு, சரிங்களா? அப்போ திருமுருகாற்றுப்படை, புலவர் ஆற்றுப்படை. பெரும்பானாற்றுப்படை எப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பானாற்று வந்து பார்த்திங்களா, அப்போ இங்கே பானாறு அப்படின்னு நினச்சிக்கோங்க. இங்கே பானாறு வருது, இங்கே பானாறு வருது, ஓகேங்களா? அடுத்து முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சாற்றுப்படை, முல்லைப்பூ அதை வந்து நெஞ்சோடு சேர்த்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற முல்லைப்பூ அப்படிங்கிறத நினச்சிக்கலாம், நெஞ்சாற்றுப்படை அப்படின்னு நினச்சிக்கோங்க. அடுத்தது குறிஞ்சிப்பாட்டு. இங்கே வந்து குறிச்சி அப்படின்னு வரும், சரிங்களா? இங்கே குறிஞ்சின்னு வரும், இங்கே குறிச்சி, பெருங்குறிச்சி அப்படின்னு வரும். அடுத்து பட்டினப்பாலை. பட்டினப்பாலை பார்த்திங்க அப்படின்னா வஞ்சி நெடும்பாட்டு என்று சொல்லப்படக்கூடியது. பட்டினப்பாலை வஞ்சி நெடும்பாட்டு என்று சொல்லப்படக்கூடியது. மலைபடுகடாம், கூத்தராற்றுப்படை, இதெல்லாம் தெரியும். இப்போ இங்கே பாலை இருக்குதுங்களா, அங்கே பாட்டு அப்படின்னு ஏதோ ஒரு ஷார்ட்கட் வச்சு நீங்கள் வந்து இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா வேறு பேருக்கு வந்து கண்டிப்பாக முக்கியமாக வந்து கேட்பாங்க, அவசியம். அடுத்தது பக்கத்தில் வந்துட்டுங்க, 10 பாட்டின் அகநூல்கள் பார்த்திங்க அப்படின்னா 3. ஒன்று குறிஞ்சிப்பாட்டு, இன்னொன்று முல்லைப்பாட்டு, அடுத்தது பட்டினப்பாலை. இந்த 3மே வந்து என்னன்னா அகநூல்கள் என்று சொல்லப்படக்கூடிய முக்கியம். குறிஞ்சி, முல்லை, பட்டினம் அப்படின்னு நினச்சிங்க. குறிஞ்சி, முல்லை, பட்டினம் அப்படிங்கிறது 3 பாடல்கள். 10 பாட்டின் அகநூல்கள். 6 புறநூல்கள் இருக்குங்க. அதாவது ஆற்றுப்படை நூல்கள் 6மே, அதாவது திருமுருகாற்றுப்படை, பொன்னராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, மலைபடுகடாம். அது ஒன்று மதுரை காஞ்சி மட்டும் வந்து அப்படின்னா வேறுபடுது. இதெல்லாம் ஆற்றுப்படை நூல்கள் தான். இது இந்த ஆற்றுப்படை நூல்கள் 5, அது கூட வந்து சேர்ந்து இந்த மதுரை காஞ்சி என்று சொல்லப்படக்கூடியது எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அப்போ நான் வச்சுக்கேன் 6மே வந்து புறநூல் அப்படின்னு வச்சுக்கேன். அடுத்தது 10 பாட்டில் அகமா புறமா என்ற கருத்து வேறுபாட்டை தோற்றுவித்த நூல் பார்த்திங்கன்னா 1. அது என்ன அப்படின்னா நெடுநல் வாடை. என்ன அப்படின்னா நெடுநல் வாடை. அடுத்து 100வது கொஸ்டின் பாருங்கள். ஆற்றுப்படை நூல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5. ஆற்றுப்படை என்று பெயர் பெற்ற நூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுலேயும் 4 தான். அதாவது ஒன்று வந்து ஆற்றுப்படையின் பெயரில், அது என்ன அப்படின்னா மலைபடுகடாம் என்று சொல்லப்படக்கூடியது. அடுத்தது 10 பாட்டில் பெரிய நூல், இருக்கிறதுலே பெரிய நூல் 782 அடிகளை உடைய நூல் என்ன அப்படின்னா மதுரை காஞ்சி என்று சொல்லப்படக்கூடியது. அடுத்தது 10 பாட்டில் மிகச்சிறிய நூல் பார்த்திங்கன்னா முல்லைப்பாட்டு. அதான் வந்து 103 அடிகள். எத்தனை அடிகள் பார்த்திங்கன்னா 103. இதுதான் வந்து சிறுசு. 782 இதுதான் பெருசு. அப்போ மதுரை வந்து பெருசு, முல்லை வந்து சிறுசு அப்படின்னு நினச்சிக்கோங்க. அடுத்தது ஆற்றுப்படை நூல்கள் சிறியது பார்த்திங்கன்னா பொருணர் ஆற்றுப்படை என்று சொல்லப்படக்கூடியது. என்ன அப்படின்னா ஆற்றுப்படை நூல்கள்லேயே வந்து 248 அடிகளை உடைய சின்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான் பொருணர் ஆற்றுப்படை என்று சொல்லப்படுது. ஆற்றுப்படை நூல்களையே மிக பெருசு பார்த்திங்கன்னா மலைபடுகடாம் 583 அடிகளை வந்து உடையது. அடுத்து 106வது கொஸ்டின் பாருங்கள். திணையால் பெயர் பெற்ற நூல்கள் பார்த்திங்க அப்படின்னா முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி. இதெல்லாம் வந்து திணையால் பெயர் பெற்ற நூல் என்று சொல்லப்படக்கூடியது. இதெல்லாம் வந்து முக்கியமாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு, ரொம்ப முக்கியமான வினாக்கள். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான வினாக்கள் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. திணையால் பெயர் பெற்ற நூல்கள் பார்த்திங்கன்னா 4. ஆற்றுப்படை இதெல்லாம் அதுக்கு முன்னாடி உள்ள இதெல்லாம் வந்து ஒரு கிளான்ஸ் வந்து நீங்கள் எழுதி வச்சு படிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியங்க. அடுத்தது 107வது கொஸ்டின் பாருங்கள். காலத்தால் அல்லது பருவத்தால் பெயர் பெற்ற நூல் நெடுநல் வாடை. இது வந்து காலத்தாலும் பெயர் பெற்றது, ரெண்டாவது பருவத்தால் பெயர் பெற்றது நூல் என்று சொல்லப்படக்கூடியது நெடுநல் வாடை. அடுத்து 108 10 பாட்டு ஆராய்ச்சி என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா மா ராசமாணிக்கனார். இவர் தான் வந்து 10 பாட்டை வந்து ஆராய்ச்சி அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருக்கார், மா ராசமாணிக்கனார். அடுத்து 109வது கொஸ்டின். 10 பாட்டில் காலத்தால் பிந்தைய நூல் பார்த்திங்க அப்படின்னா திருமுருகாற்றுப்படை தான். பின்னாடி பிந்தைய நூல் என்று சொல்லப்படக்கூடியது திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படை ஆசிரியர் அப்படின்னா நக்கீரர். அதே மாதிரி திருமுருகாற்றுப்படை அடிவரையறை பார்த்திங்கன்னா 317 அடிகளை கொண்டுள்ளது. அடுத்தது 11ஆம் திருமுறையில் இடம்பெற்ற நூல் பார்த்திங்க அப்படின்னா திருமுருகாற்றுப்படை. இப்போ திருமுருகாற்றுப்படையை பற்றியே தான் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது உலகம் உவப்ப வளநேர்வு திரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு பழமுதிர் சோலை மலைகிழவோனோ ஓனே கைபுனிந்து ஏற்றா கவின்பொரு வனப்பு ஐவருள் ஒருவன் அங்கை ஏற்ப
அறுவர் பயந்த ஆய் அமர் செல்வ. இந்த மாதிரி வந்து வரிகள் வந்து இடம்பெறக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா திருமுருகாற்றுப்படை என்று சொல்லப்படக்கூடியது. அடுத்தது 114வது கொஸ்டின் பாருங்கள். வேடம் தாங்கி நடிப்பவர் யார் அப்படின்னா பொருணர்கள் என்று சொல்வார்கள். வேடம் தாங்கி நடிப்பவர் யாருன்னா பொருணர்கள். பொருணன் டேஷ் பாடுவோம் ஆவான். என்ன அப்படின்னா போர்க்குளத்தை வந்து பற்றி பாடக்கூடியவன் தான் பொருணன். சரிங்களா? வேடம் தாங்கி நடிப்பான். ரெண்டாவது போர்க்களத்தை பற்றி பாடக்கூடியவன் பொருணன். அடுத்து பொருணராற்றுப்படை நூலின் ஆசிரியர் அப்படின்னா முடத்தாம கன்னியார் என்று சொல்லப்படக்கூடியவங்க. அடுத்து தலைவன் ஏழின் கிழவன் டேஷ் எனப்பட்டான். அதாவது ஏழிசை தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா இசைக்கலைவன் என்று சொல்லப்படக்கூடியது இசை கலைஞன். அடுத்து 118 முரசு முழங்கு தானே மூவிரம் கூடி அரசவை இருந்த தோற்றம் போல என்ற வரிகள் இடம்பெறும் நூல் பார்த்திங்கன்னா பொருணராற்றுப்படை. அடுத்து 119வது கொஸ்டின். சிறுபானாற்றுப்படை பாடியவர் யார் அப்படின்னா இடகளி நாட்டு நல்லூர் நத்தத்தனார். இடகளி நாட்டு நல்லூர் நத்தத்தனார். முடத்தாம கன்னியார் அப்படின்னா பெரும்பானாற்றுப்படை. சிறுபானாற்றுப்படை இடைகளி நல்லூர் நத்தத்தனார். நத்தத்தனார் அப்படின்னு அமைச்சுக்கோங்க. அடுத்தது திண்டிவன பகுதி எல்லாமே வந்து அப்படின்னா ஓய்மா என்று சொல்லப்படக்கூடியது. நல்லியக்கோடையின் தலைநகரம் பார்த்திங்கன்னா கிடங்கில். நல்லியக்கோடையின் தலைநகரம் பார்த்திங்கன்னா கிடங்கில். கிடங்கில் என்பது என்ன அப்படின்னா திண்டிவனம். கிடங்கில் என்பது பார்த்திங்கன்னா திண்டிவனம். அடுத்தது கடையேழு வள்ளல்களை பற்றி கூறும் நூல் என்ன அப்படின்னா கடையேழு வள்ளல்களை பற்றி சொல்லப்படக்கூடியது சிறுபானாற்றுப்படை. நம்ம இப்போ வந்து கடையேழு வள்ளல்கள் வந்து அதிகமாக வந்து படிச்சுட்ருக்கோம். அதாவது கடையேழு வள்ளல்களை பற்றி சொல்லப்படக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா சிறுபானாற்றுப்படை. மயிலுக்கு போர்வை தந்தவன் பேகன். அதாவது பழனிமலை. நம்ம அது முன்னாடி பார்த்த கொஸ்டின்ஸ் தான், கொஞ்சம் வேகமாக போயிடலாம். முல்லைக்கு தேர் தந்தவன் யார் அப்படின்னா பாரி. அவன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரான் என்று சொல்லுவாங்க. பிரான் மலை என்று சொல்லக்கூடியது பிரான் மலை. அடுத்து நாகம் கொடுத்த ஆடையை நீலம் மணியையும் சிவனுக்கு கொடுத்தவன் யார் அப்படின்னா ஆய் அப்படிங்கப்படுவன் குற்றாலம் என்று சொல்லப்படக்கூடியது. அடுத்து நெல்லிக்காயை அவ்வைக்கு ஈந்தவன் யார் அப்படின்னா அதியமான் தருமபுரி. அடுத்தது நடைபரிகாரம் முட்டாது கொடுத்தவன் யார் அப்படின்னா நல்லி ஊட்டி மலை என்று சொல்லப்படக்கூடியது. அடுத்த நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா குறும்புரை நாட்டையே கூத்தருக்கு கொடுத்தவன் யார் அப்படின்னா ஓரி கொல்லிமலை. அடுத்த இரவலருக்கு குதிரைகளை கொடுத்தவன் யார் அப்படின்னா காரி அப்படிங்கிறவன் வந்துன்னா இரவலருக்கு குதிரையை கொடுத்தவன். அடுத்தது கொடைமடம் என்றவுடன் நினைவுக்கு வருவன் யார் அப்படின்னா பேகன் பாரின்னு தான் நமக்கு வந்து ஞாபகம் வருங்க. அதாவது பேகன் பாரி என்று. தமிழுக்கு தலைதந்த வள்ளல் யார் அப்படின்னா குமண வள்ளல். தமிழுக்கு தலைதந்த வள்ளல். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். இதெல்லாம் வந்து குமண வள்ளல். விரலியின் வர்ணையை மிகச் சிறப்பாக கூறும் நூல் பார்த்தீங்கன்னா சிறுபானாற்றுப்படை. விரலியை பற்றி சொல்லணும் அப்படின்னா விரலியின் வர்ணனை பார்த்தீங்கன்னா சிறுபானாற்றுப்படை. பெரும்பானாற்றுப்படை நூலை பாடியவர் யார் அப்படின்னா கடியலூர் உரித்திரங்கண்ணனார். பெரும்பானாற்றுப்படை பாடியவர் யார் அப்படின்னா கடியலூர் உரித்திரங்கண்ணனார். அடுத்து பெரும்பானாற்றுப்படை அடி வரையறை பார்த்திங்கன்னா 500. அடுத்தது திருவேக்கா என்பது என்ன அப்படின்னா காஞ்சிபுரம். அடுத்தது நீர் பயிற்சி என்ற நகரம் பற்றி கூறும் நூல் பெரும்பானாற்றுப்படை. நீர் பயிற்சி நகரம் பற்றி கூறும் நூல் பார்த்திங்கன்னா பெரும்பானாற்றுப்படை. அடுத்து 138வது பொலிமலை துறந்த புகைவே குன்றத்து பழுமரம் தேடும் பறவை போல என்று வரிகள் இடம்பெறக்கூடிய நூல் பார்த்திங்கன்னா பெரும்பானாற்றுப்படை. பொலிமலை துறந்த புகைவேல் குன்றத்து பழுமரம் தேடும் பறவை போல என்று குறிப்பிடக்கூடிய நூல் பார்த்திங்கன்னா பெரும்பானாற்றுப்படை. முல்லைப்பாட்டு யார் அப்படின்னா நப்பூதனார். அதாவது எப்படின்னா 10ஆம் பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. நான் என்பது டேஷ் பொருள் தரும் முன்னோட்டு. என்ன அப்படின்னா உயர்வு பொருள் தரும் முன்னோட்டு என்று சொல்லப்படக்கூடியது. நான் அப்படின்னால உயர்வு பொருள் தரும் முன்னோட்டு. முல்லைப்பாட்டின் அடிவரையறை பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற சிறுசு 10 பாட்டில் இருக்கிற சிறுசுன்னு சொன்னோம். 103 அடிகளை உடையது. அடுத்து 142வது கொஸ்டின் பாருங்கள். காணம் நந்திய செந்நில பெருவழி என்று குறிப்பிடக்கூடிய நூல். காணம் நந்திய செந்நில பெருவழி ஞாபகம் வச்சுக்கோங்க. முல்லைப்பாட்டு. அடுத்து பெருகுவளம் என்ற அடைச்சொல் பெற்ற நூல். பெருகுவளம் அப்படின்னாலே நமக்கு வந்து அப்படின்னா மதுரை அப்படிங்கிறது ஞாபகம். பெருகுவளம் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு மதுரை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஞாபகம் வந்திருக்கணும். அடுத்தது மதுரை காஞ்சி ஆசிரியர் யார் அப்படின்னா மாங்குடி மருதனார். இது வந்து படித்து தான் ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. மதுரை மாங்குடி மருதனார். மதுரை காஞ்சி அடிகள் பார்த்திங்கன்னா 787
272 அடிகள் இதையே சேர்த்திருக்கேன். நிலையாமையை உணர்த்தும் திணை பார்த்திங்கன்னா காஞ்சி திணை. நிலையாமையை உணர்த்தும் திணை வந்து காஞ்சி திணை. ஏன் ஒரு 1 மார்க் ரிட்டன் வருது அப்படின்னா, முக்கியமான 1 மார்க்ஸ்லாம் வந்து நம்ம மைண்டில் என்றைக்குமே வந்து இருந்துகிட்டே இருக்கணுங்க. டக்குன்னு நம்ம பார்த்த உடனே நம்ம வந்து அடிக்கிற மாதிரி இருக்கணும் எக்ஸாமில். அடுத்தது தொல்காப்பியரின் காஞ்சி திணை டேஸ் பற்றியது என்ன அப்படின்னா நிலையாமை. காஞ்சி திணையாலே வந்து நிலையாமை அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுங்க. பெரும்பாலும் மருத நிலத்து மக்கள் குறித்து பாடும்போது பார்த்திங்கன்னா மதுரை காஞ்சி. மருதம் அப்படின்னாலே மதுரை அப்படிங்கிறது வந்துடுங்க. மருத நிலத்து மக்கள் பாடும் இது வந்து பார்த்திங்கன்னா மதுரை காஞ்சி. அடுத்து 149வது புறப்பொருள் வெண்பா மாலையின் காஞ்சி திணை டேஸ் பற்றியது என்ன அப்படின்னா போர் பற்றி தான். புறப்பொருள் வெண்பா மாலை பார்த்திங்க அப்படின்னா போர் பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. போர் பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது அறம் கூறும் அவயம் பற்றி கூறும் நூல் என்ன அப்படின்னா மதுரை காஞ்சி. அறம் கூறும் அவயம் பற்றி கூறும் நூல் மதுரை காஞ்சி. அடுத்து 151 நிலத்தரு திருவில் பாண்டியன் குறித்து டேஸ் கூறுகிறது. தொல்காப்பிய பாயிரம் வந்து இப்படி சொல்லுதாங்க. அதாவது நிலத்தரு திருவில் பாண்டியன் என்று சொல்லுது. பாண்டியனை வந்து இப்படி சொல்லுது அப்படின்னு நினச்சிங்க. அடுத்து பௌத்த பள்ளி அந்தனர் பள்ளி அமன் பள்ளி பற்றி கூறும் பற்றி கூறுவது மதுரை காஞ்சி. அடுத்தது நெடுநல் வாடை ஆசிரியர் யாருன்னா நக்கீரர். நெடுநல் வாடை ஆசிரியர் நக்கீரர். நெடுநல் வாடை அடிகளை பார்த்திங்கன்னா 188 அடிகளை உடையது. 188 அடிகளை உடையது. அடுத்து 155 பாருங்கள். பாண்டியனை பிரிந்து வாழும் தலைவிக்கு அவள் வருத்தம் தீரும்படி பகைவென்று பாண்டியன் விரைவில் வருவான் என்று கொற்றவை பாடும் பெண் கூறுவதாக அமைந்த பாடல் பார்த்திங்கன்னா நெடுநல் வாடை. அடுத்து பாருங்கள் அரண்மனை அமைப்பை பற்றி கூறும் நூல் பார்த்திங்கன்னா நெடுநல் வாடை. அரண்மனை அமைப்பை பற்றி கூறும் நூல் பார்த்திங்கன்னா நெடுநல் வாடை. பாசறை அமைப்பை பற்றி கூறக்கூடியது முல்லைப்பாட்டு. அதாவது அரண்மனைன்னு வந்தால் நெடுநல் வாடை, பாசறை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல நெடுநல் அப்படின்னு போட்டு குறிச்சிருவீங்க. ஏன்னா பாசறை அப்படின்னா வந்து உங்களுக்கு முல்லைப்பாட்டு வந்துடும். முல்லைப்பாட்டு. அடுத்தது 158வது கொஸ்டின் பாருங்கள். சிலரோடு தெரிதரு வேந்தன் பலரோடு முரணிய பாசறை தொழிலே. பாசறை தொழிலே இங்கே வந்து என்ன பண்ணால் உங்களுக்கு வந்திருக்கு பாடலில் இங்கே வரும் பாசறை தொழிலே அப்படின்னு வரும். ஆனால் நீங்கள் நெடுநல் வாடை அப்படிங்கிறது வரும். சரிங்களா? அதனால் கன்ஃபியூஸ் ஆகுது தான் இப்போ எழுதி வச்சுருக்கேன். இப்படி எழுதி வச்சுருக்கேன். சரிங்களா? பாசறை அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு. இந்த பாடலையே பாசறைன்னு வரும் வந்துச்சு அப்படின்னா உடனே முல்லைப்பாட்டு அடிச்சிடாதீங்க. நெடுநல் வாடை வந்து நெடுநல் வாடை. அடுத்து பாருங்கள். குறிஞ்சிப்பாட்டு இங்கு தமிழ் என்பதுக்கு டேஸ் அர்த்தம் என்ன அப்படின்னா அகப்பொருள் என்று அர்த்தம். இது வந்து அகப்பொருள். தோழி அறத்தோடு நிற்றல் என்ற துறையில் அமைந்த நூல் பார்த்திங்க அப்படின்னா குறிஞ்சிப்பாட்டு. தோழி அறத்தோடு நிற்றல் என்ற துறையில் அமைந்த நூல் பார்த்திங்கன்னா குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டு என்பது என்ன நூல்? ஒரு அகநூல். அது வந்து என்னன்னா ஒரு அகநூல். அடுத்து பார்த்திங்கன்னா ஆரிய அரசன் யாழ் பிரகனுக்கு தமிழ் அறிவுறுத்த கபிலன் பாடியது பார்த்திங்கன்னா குறிஞ்சிப்பாட்டு. அடுத்த 99 பூக்கள் குறித்து கூறும் நூல் பார்த்திங்கன்னா குறிஞ்சிப்பாட்டு. அடுத்த பட்டினம் என்பது வந்து பார்த்திங்க அப்படின்னா காவிரி பூம்பட்டினம். அது பட்டினப்பாலை டேஸ் துறையில் அமைந்துள்ளது. செலவழுங்கல் அப்படிங்கிற துறையில் வந்து அமைந்துள்ளது. செலவழுங்கல் அப்படிங்கிற துறையில் வந்து பட்டினப்பாலை அப்படிங்கிற நூல் வந்து அமைந்துள்ளது. அடுத்தது கரிகாலன் இயற்பெயர் என்ன அப்படின்னா திருமாவளவன். கரிகாலன் இயற்பெயர் என்ன? திருமாவளவன். அடுத்தது புகார் நகரத்தில் நடைபெற்ற வணிகத்தை பற்றி விரிவாக கூறும் நூல் என்ன அப்படின்னா பட்டினப்பாலை. புகார் நகரத்தில் வந்து இருக்கக்கூடிய விரிவான சந்தை, அதாவது அதை பற்றி வந்து சொல்லப்படக்கூடிய ஒரு நூல், அதாவது 10 பாட்டு நூல் அப்படிங்கிற கூட கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா பட்டினப்பாலை அப்படின்னு வச்சுக்கோங்க. அண்ணன் ஆண்ட பகுதி பார்த்திங்க அப்படின்னா ஜவ்வாது மலைப்பகுதி அப்படிங்கிறத வந்து அண்ணன் வந்து ஆண்டு வந்தான். அடுத்து பாருங்கள். மலைபடுகடாம் பெருங்கௌசிகனார். அதாவது எப்படின்னா மலைபடுகடாம் ஆசிரியர் தான் பெருங்கௌசிகனார். மலைபடுகடாம் பாடல் அடிகள் பார்த்திங்கன்னா 583 அடிகளை உடையது. 583 அடிகளை உடையது. அடுத்தது மலைபடுகடாம் மாதிருத்து இயம்பே என்ற சொல்லால் பெயர் பெற்ற நூல். அதாவது மலைபடுகடாம் மாதிருத்து இயல்பே அப்படிங்கிறது பெயர் பெற்ற நூல் வந்து இதுதான். அதாவது டேஸ் மாதிருத்து இயம்பே அப்படின்னு கூட கேட்பாங்க. மலைபடுகடா அப்படின்னு நினச்சிங்க. நன்னனின் மலை நவீரமலை. அடுத்த 173வது கொஸ்டின் பாருங்கள். கூத்தனை களம்பெரு கண்ணுளர் மற்றும் சிவனை காரி உண்டி கடவுள் என்று கூறும் நூல் பார்த்திங்கன்னா மலைபடுகடாம்.
அடுத்து பண்டைய இசைக்கருவிகள் பற்றி மிகுதியாக கூறக்கூடிய நூல் பார்த்திங்கன்னா மலைப்படுகிறான். பண்டைய இசைக்கருவிகள் பற்றி மிகுதியாக கூறக்கூடிய நூல் பார்த்திங்கன்னா மலைப்படுகிறான். அடுத்தது நன்னனின் தலைநகரம் பார்த்தோம்னா செங்கன்மா. நன்னனின் தலைநகரம் பார்த்திங்கன்னா செங்கன்மா என்று சொல்லக்கூடக்கூடியது. அடுத்து 176வது கொஸ்டினுங்க. தோல் படுக்கை பற்றி கூறும் நூல் பார்த்திங்க அப்படின்னா தோல் படுக்கை பற்றி கூறக்கூடிய நூல் மலைப்படுகிறான். தோல் படுக்கை பற்றி கூறும் நூல் மலைப்படுகிறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது நக்கீரர் பாடிய நூல்கள் 2. ஒன்று திருமுருகாற்றுப்படை, இன்னொன்று நெடுநல் வாடை. நக்கீரர் பாடியது 2 நூல், திருமுருகாற்றுப்படை, இன்னொன்று நெடுநல் வாடை. அடுத்தது பாருங்கள், கடியலூர் உருத்திரங்கண்ணார் பாடிய நூல்கள் பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலாற்றுப்படை, பட்டினப்பாலை. பெரும்பான்மை பட்டினப்பாலை. 10 பாட்டு என்ற தொடரை முதலில் பயன்படுத்தியது அப்புறம் மயிலைநாதர் அவர் உரையில் தான் பயன்படுத்தியிருக்காங்க. 10 பாட்டு என்ற தொடரை முதலில் பயன்படுத்தியது யாருன்னா மயிலைநாதர். அடுத்த 180 பாருங்கள், 10 பாட்டில் அறத்தொடு நிற்றல் என்ற துறையில் அமைந்த நூல் பார்த்திங்கன்னா, அதாவது ரொம்ப முக்கியமான உண்மை இருக்குது. 10 பாட்டில் அறத்தொடு நிற்றல் என்ற துறையில் அமைந்த நூல் என்று சொன்னாங்க அப்படின்னா அறம் அப்படின்னாலே உங்களுக்கு குறிஞ்சிப்பாட்டுன்னு வந்துடணும். அறம் அப்படின்னாலே குறிஞ்சிப்பாட்டு அப்படின்னு நான் வச்சுக்கேன். அடுத்த செழுவருங்கல் துறையில் அமைந்த நூல் பார்த்திங்க அப்படின்னா பட்டினப்பாலை. செழுவருங்கல் அப்படிங்கிறது பட்டினப்பாலை. மறுபடியும் இம்பார்ட்டன்ட் இருக்கிறதுக்கு தான் மறுபடியும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுக்கு. அதனால் அந்த மாதிரி இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த 10 பாட்டில் வீடு பேட்டிற்கு முதன்மை கொடுக்கும் நூல் பார்த்திங்கன்னா வீடு பேட்டிற்கு முதன்மை கொடுக்கும் நூல் பார்த்திங்கன்னா மதுரை காஞ்சி என்று சொல்லக்கூடியது. அடுத்தது 10 பாட்டில் அகநூலாக இருந்தும் புறச்செய்திகளை மிகுதியாக சொல்லப்படக்கூடியது பார்த்திங்கன்னா பட்டினப்பாலை. பட்டினப்பாலை தான் அதிகமாக சொல்கிறாங்க. அடுத்த 10 பாட்டில் பட்டினப்பாளையம் மதுரை காஞ்சியம், அதாவது என்ன அப்படின்னா வஞ்சியடி கலந்த ஆசிரியப்பா என்று சொல்லப்படக்கூடியது. வஞ்சியடி கலந்த ஆசிரியப்பா. மற்ற 8மே என்ன அப்படின்னா ஆசிரியப்பா. நான் வச்சுங்க, மற்ற 8மே ஆசிரியப்பா. இந்த 2 மட்டும்தான் வஞ்சியடி கலந்த ஆசிரியப்பா என்று சொல்லப்படக்கூடியது. அடுத்து 185 10 பாட்டில் காலத்தால் பிந்தைய நூல் பார்த்திங்க அப்படின்னா திருமுருகாற்றுப்படை. ஏற்கனவே பார்த்துட்டு வந்தோம், ஞாபகம் வச்சுங்க, மறுபடியும் சேர்த்திருக்கேன். அடுத்து தகடூர் என்பது என்ன அப்படின்னா தருமபுரி என்று சொல்லப்படக்கூடியது. தகடூர் அப்படிங்கிறது தருமபுரி. அடுத்து 187வது கொஸ்டின், தகடூர் யாத்திரை வேறு பெயர் என்ன? தகடூர் மாலை. தகடூர் மாலை. அடுத்து தொன்மை என்ற வனப்புக்கு சான்றாக சொல்லப்படக்கூடியது என்ன அப்படின்னா தொன்மை என்ற வனப்புக்கு சான்றாக சொல்லப்படக்கூடிய நூல் பார்த்தோம்னா தகடூர் யாத்திரை. அடுத்த மூவேந்தர்களையுமே பாடிய நூல் பார்த்திங்கன்னா முத்தொள்ளாயிரம். அடுத்த சங்ககால பெண்கள் தலையில் டேஷ் அணியை அணிந்தனர். என்ன அப்படின்னா தொய்யல் அப்படிங்கிற அணியை அணிஞ்சாங்க. அடுத்தது 191 பெண்களின் நெற்றியில் அணிவகைகள் பார்த்திங்கன்னா புல்லகம், மகர பக்குவை, பயந்தகம் என்று சொல்லப்படக்கூடியது. இதெல்லாம் நெற்றியில் அணியக்கூடியதுங்க. நெற்றியில் அணியக்கூடியது. அடுத்து 10 பாடியில் அகம் சார்ந்த நூல்கள் பார்த்திங்கன்னா 3, 10 பாடியில் அகமும் புறம் சார்ந்த நூல்கள் பார்த்திங்கன்னா 1, அது நெடுநல் வாடை. எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கிறேன் ஞாபகமாக இருக்கிறதுக்கு, அதனால் பார்த்துக்குங்க. அது 194வது கொஸ்டின், பரிபாடல் போல 10 இசையோடு பாடப்பட்ட ஒரு நூல் என்று சொல்லப்படக்கூடியது. இதோட முடிஞ்சதுங்க. சங்க இலக்கிய தகவல்கள் என்னன்னா அந்த புத்தகத்திலேருந்து எல்லாமே ஃபுல்லாக நம்ம எடுத்துட்டோம். அடுத்த நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சங்கம் மருவிய காலம் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை. அடுத்தது என்ன அப்படின்னா அடுத்தடுத்த 1 மார்க் போட்டுகிட்டே இருக்கலாம். ஒரு 30,000 1 மார்க் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நன்றி.